ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிக்டாக் சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பன்னீர் டிக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கேற்ப மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, சாட் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு லெமன் எடுத்து அதோட ஜூஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஃபஸ்ட்டு அந்த லெமனில் இருக்க தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கெட்டியாகவே பிசைங்க. அதுக்கப்புறம் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு எல்லாமே அதில் நல்லா மேரினேட் ஆகிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பன்னீர் எடுத்து கட் பண்ணிக்கலாம். பன்னீர் எடுத்து கட் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்து கட் பண்ணால் தான் அந்த ஸ்டிக்கில் விடும்போது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கேப்சிகமும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரே ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன். அந்த ஆனியனை எப்படி கட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. அந்த ஸ்டிக்கில் நம்ம சொருகிற மாதிரி கட் பண்ணணும். அந்த ஒவ்வொரு லேயராக எடுத்து தனித்தனியாக பிரித்து வச்சுக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டிக்கில் நம்மளால் சொருக முடியும். அந்த நல்லா வேகிறப்ப அந்த ஆனியனோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர், கேப்சிகம், ஆனியன் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேம்பூ ஸ்டிக் எடுத்துகிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பன்னீர் ஒன்று, ஆனியன், கேப்சிகம், பன்னீர் இந்த இதனாலே அப்படியே அடுக்கி வச்சுக்கணும் ஒவ்வொன்றா. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், திரும்ப 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 செய்வீங்க. இப்போ சப்போஸ் நம்ம இந்த இதில் 2 in 1 ரெசிபியாகவே பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி க்ரில்லில் பண்ணுறதும் இல்லாமல் நம்ம இது எண்ணெயில் போட்டு எடுத்தாலும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். 2 விதமாகவும் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஹாட்டான பேனில் வச்சுக்கலாம். இது எலக்ட்ரிக்கில் தான் க்ரில் இந்த இது பண்ணியிருக்கோம். மொத்தம் இந்த இது எனக்கு மொத்தம் 4 ஸ்டிக் வந்துச்சு. 4மே இது மாதிரி அசம்பிள் பண்ணி வச்சுட்டு லைட்டாக பட்டர் ஊற்றிட்டேன். பாருங்கள், பட்டர் அப்படி இல்லைன்னா நம்ம ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் ரிச்சாக தெரியும். அப்படியே லைட்டாக திருப்பி விட்டு ஒரு 15 மினிட்ஸில் டக்குன்னு ரெடி ஆகிடும். அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.